ஒரு சத்துமே இல்லாத சாயிலில் ரோஜா பூவை பூக்க சொன்னோம்னா அது எப்படி பூக்கும்? நம்மளுக்கு எப்படி நியூட்ரிஷன் தேவையோ அதே மாதிரி பிளான்ட்ஸ்க்கும் ஹெல்த்தியாக வளர நியூட்ரிஷன் தேவை. இப்போ இந்த பிளான்ட்டை பாருங்கள், வெறும் குச்சி மட்டும்தான் இருக்குது, பூக்களே இல்லை. இப்போ இந்த இயற்கை உரத்தை நம்ம செடிக்கு கொடுக்கலாம். இப்போ இந்த ஆர்கானிக் ஃபர்டிலைசரை 3 மாதத்துக்கு 20 days ஒன்ஸ் நம்ம போடலாம். இப்போ இந்த ஆர்கானிக் ஃபர்டிலைசரை ஆட் பண்ண பிளான்ட்ஸும் ஹெல்த்தியாக வளரும், மண் வளமும் நல்லா. இப்போ இதில் துளிர் வர ஆரம்பிச்சிருச்சு. வீடியோக்கு முன்னாடி இருந்த ரோஸ் செடியும் இப்போ இருக்கிற ரோஸ் செடியும் வித்தியாசம் நீங்கள் பார்க்குறீங்களா? செயற்கை உரங்களை பயன்படுத்தும் போது மண் வளம் குறையும், ஆனால் இந்த இயற்கையான உரத்தை பயன்படும் போது மண் வளம் அதிகமாக தவிர குறையாது. எல்லா வித சத்தும் நிறைஞ்ச இந்த இயற்கை உரத்தை நீங்கள் எந்த செடிக்கு வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த ஆர்கானிக் ஃபர்டிலைசரை 25 days ஒன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டே வாங்க. 3 months கழிச்சு ரிசல்ட்ஸை நீங்களே பாருங்கள். இந்த இயற்கை உரம் உங்களோட பிளான்ட்டுக்கும் தேவைப்படுதுன்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள்.